Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி பேசிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ். ஒரு பிகினராக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது கிளாஸ் ஜாயின் பண்ணணும், டிஸ்பேட்ச் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், வீடியோஸ் பார்க்கணும், இது எல்லாம் சரியாக தான் போய்கிட்டு இருக்கும். பட் ஒரு 2 to 3 மந்த்க்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் சரியாக இருக்கா இல்லையா, எக்ஸாம் ட்ராக்கில் தான் இருக்கிறோமா இல்லையான்ற ஒரு குழப்பம், ஒரு கொஸ்டின் மார்க்காக மைண்டில் வரும், ஒரு பயம் கிரியேட் ஆகும். இது எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த 4 ரூல்ஸ் ஒரு பிகினராக நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப 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 சாதாரணமான விஷயந்தான். இதை பார்க்கும்போது நான் ப்ரிப்பேர் பண்ணும் போதே இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து தோணும். பட் இந்த 4 ரூல்ஸும் ப்ரைமரியாக இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால், இந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக வந்து பண்ண முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் சாதாரணமான விஷயங்களை நம்ம ஒழுங்காக பண்ணாதனால மட்டுமே ரிசல்ட் அங்கே எடுக்க முடியல. அதான் வந்து உண்மை. ஓகே, சரி பார்த்துடலாம். அண்ட் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யூபிஎஸ்சி நான் படிக்க உள்ளே வந்துட்டேன். நான் முடிவு எடுத்து உள்ளே வந்துட்டேன். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், யூபிஎஸ்சி சர்வீஸ் வாங்கணும். ஒரு முடிவெடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை படிக்கலாமா வேண்டாமா, கஷ்டமாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, பேக் அடிச்சிடலாமா, காண்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து தோணும். பட் உள்ளே வந்துட்டால் பேக் அடிக்காதீங்க. நிச்சயமாக இங்கே டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தாங்க செய்யும். எந்த ஒரு எக்ஸாமும் போட்டித் தேர்வில் ஈஸியாலாம் ஜெயிச்சிட முடியாது. அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதுக்கான உழைப்பை சரியாக பண்ணால் நிச்சயமாக இங்கே ஜெயிக்க முடியும். ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பயந்துராதீங்க, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ முடிவு பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன முயற்சி நீங்கள் போடணுமோ அதுக்கான முயற்சி, அதுக்கான ப்ராசஸ் சரியாக வந்து போடுங்க. நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையான்ற விஷயத்த வரலாறு பின்னாடி சொல்லும். அதுக்கான முயற்சி சரியாக பண்ணால் ரிசல்ட்டும் சரியாக வந்து வரும். ஓகே, சரி பார்த்துருவோம். சரிங்க, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், நான் யூபிஎஸ்சி படிக்க உள்ளே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது, நிச்சயமாக எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாம் வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் திங், இந்த ஃபோர்மோஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ். ஓகே, நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் இல்லை அகாடமி போகிறீங்க, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக டீகோட் பண்ணி படிச்சிருக்கணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக சிலபஸ் பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும், எப்போ கேட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட 5th மந்த் ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. சிலபஸில் 4வது லைன் என்ன வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிலிம்ஸில், சிலபஸில் ப்ரிலிம்ஸில் 8வது லைன் என்ன வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த லைன் வைஸ் கேட்டால் கூட உங்களுக்கு மைண்டில் சிலபஸ் நிற்கணும். இது ப்ரிலிம்ஸ் சிலபஸ். இப்போ மெயின்ஸ் இங்கே வந்து இருக்குது. ஓகே, இப்போ GS1 வந்து இருக்குது. ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி பார்ட்டில் GS1ல் 3rd லைன் என்ன வந்து கவர் ஆகுது, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் என்னென்ன வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு சிலபஸ் உங்களுக்கு அத்துப்படியாக இருந்தாகணும். இந்த சிலபஸ் நீங்கள் ப்ராப்பராக டீகோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 1 இயர் ப்ராசஸ் வந்து இப்போ வரப்போகுது. நிச்சயமாக 1 மாதம் 2 மாதம் கிடையாது. மினிமம் ஒரு 8 to 12 மந்த் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் யூபிஎஸ்சி கையில் கிடைக்கும். 3 மாதம் படிக்கிறேன், 2 மாதம் படிக்கிறேன், ஒரு கிராஷ் கோர்ஸ் பார்க்குறேன்னா அதை வந்து படிக்கலாம். பட் எக்ஸாமுக்கு ஹெல்ப் ஆகுமானா நிச்சயமாக வந்து கிடையாது. டைம் தேவை. இப்போ இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் வந்து போட்டிருந்தாங்க, யூபிஎஸ்சி அந்த ஸ்கெடியூல் அந்த 1 இயர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டைம் ஃப்ரேமை கம்மி பண்ண மாட்டுன்ற மாதிரி யூபிஎஸ்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 1 இயர் அதுக்கு வந்து தேவை. அப்போ அந்த ஒரு வருஷமும் அந்த ஃபுல் டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா மாதமும் உங்கள் கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் நான் பார்த்தேன் விட்டு அந்த மாதிரி கிடையாது. இதை எழுதி பார்க்கணும். ஃபுல் சிலபஸும் படித்து ஒரு வார்த்தை விடாமல் ஃபுல் ஸ்டாஃப் கம்மா இல்லாமல் டீகோட் பண்ணி எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். எப்போ கேட்டாலும் எந்த டைமில் கேட்டாலும் சிலபஸ் அத்துப்படியாக தெரியணும். ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, அந்த பேப்பர் படிக்கும் போது இந்த டாபிக் கவர் ஆகுதா கவர் ஆகலையா, சிலபஸை வருதா வரலையா, இந்த டாபிக் GS1ஆ GS2வா GS3ன்ற விஷயம் கிளியராக வந்து புரிய வரணும். ஒரு கவர்னன்ஸ் அப்படின்ற வார்த்தை பேப்பரில் வந்து வருது, அது எங்கே வந்து வந்திருக்குன்ற வார்த்தை உங்களுக்கு புரியணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் பண்ண வேண்டியது என்னது, சிலபஸ். அப்போ ரூல் நம்பர் 1ல் சிலபஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிடணும். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், சாதாரணமாக பார்க்குறது இல்லை, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டில் பேஸ்ட் பண்ணுறது கிடையாது, ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இதை கைப்பட எழுதி, இன்றைக்கி டிஜிட்டல் டெக்னாலஜியில் எல்லா மொபைல்லையும் மார்க் பண்ணுற மாதிரிலாம் வந்துருச்சு. பட் கைப்பட எழுதி உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிலபஸ் எப்படி படிக்கலாம் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்டில் ஃபுல் சிலபஸ் மகப் பண்ணிவிடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, டீகோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு அகாடமி போங்க, கிளாஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, எல்லாம் வந்து ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ் கம்ப்ளீட்டாக தரவாக நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த 1 இயர் ப்ராசஸ் முழுமையாக ரிசல்ட் வாங்குற வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிக்கிறீங்க, அப்புறம் 2 மாதம் கேப் இருக்குது, மெயின்ஸ் எழுதுறீங்க, அந்த எல்லா டைம்லையுமே இந்த சிலபஸ் கையில் இருந்தே ஆகணும். இது ஃபர்ஸ்ட் திங். ஓகே, நம்பர் 2. ஸோ GS4 வரைக்கும் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சா. ரூல் நம்பர் 2, புக்ஸு.
ஓகே, அதாவது புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிறதுல ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, நிறைய சோர்ஸ் இருக்குது. இங்கே தான் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தான் வரப்போகுது, இப்படி தான் கேட்டிருக்காங்கன்றது எல்லாருமே சொல்கிறது தான். பட் அதுக்குன்னு சில பேசிக்கான புக்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சிக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்சிஆர்டி எதை வந்து படிக்கணும், எந்த சாப்டர் வந்து படிக்கணும், அண்ட் லட்சுமிகாந்தோ ஜிசிலி அவங்க இந்த மாதிரி ஒரு சாப்டர்ஸுமே எந்தெந்த புக் வந்து படிக்கலாம் நான் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் இந்த புக் லிஸ்ட்டை மினிமலாக நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, சோர்ஸை எந்த அளவுக்கு மினிமலாக நம்ம கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் அதிகமாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பாலிட்டி எடுக்கிறோம்னா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. எல்லா அகாடமி புக்ஸ் இப்போ வந்து போடுறாங்க. முன்னாடி அப்போ வந்து கிடையாது. இப்போது எல்லா அகாடமிட்டையும் ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு புக்ஸ் இருக்குது. எல்லாமே வாங்கணுமான்னு கேட்டால் வாங்க தேவையில்லை. அப்படி வாங்கினாலும் படிக்க வந்து முடியாது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாதிரி தான். ஹிந்து இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா அகாடமிலையும் மந்த்லி மேகசின் போடுறாங்க, எல்லா யூடியூப்லையும் வீடியோ வந்து போடுறாங்க. எல்லாமே பார்க்க முடியுமானா ஒன்றும் ஒரு மாதிரி வந்து இருக்கும். அவங்களுக்கான ஸ்டைலில் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாமே படிக்க முடியாது, படிக்கவும் தேவையில்லை. எதனா ஒரு சோர்ஸை மினிமலாக வச்சுக்கிட்டு அதை ரிப்பீட்டட் ரிவிஷன் நம்ம வந்து பண்ணணும். யூபிஎஸ்சி ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். ஒரு 6 புக் இருக்குன்னா அந்த 6 புக்கில் ஒரு சோலார் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க ஜாகிரஃபியில். அந்த சோலார் ஃபேமிலி 6 புக்கில் இருக்குது. யூபிஎஸ்சிக்கு எப்படி வந்து தேவை, எப்படி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் 2025 ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு டைம் லைன் பேஸ் பண்ணி கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, டேட் லைனை பேஸ் பண்ணி. அந்த டேட் லைனுக்கு நம்ம 6 புக்கில் இருக்கிற ஒரு இமேஜ் மட்டும் இருக்கும். அந்த ஒரு இமேஜை ப்ராப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்போ யூபிஎஸ்சி கேட்குற கேள்வி 6 புக் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. ஆனால் அந்த 6th புக்கை நம்ம யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து வர முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் அந்த ரூல் நம்பர் 1 சிலபஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் ரூல் நம்பர் 2ல் புக் லிஸ்ட்டை ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிடுங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆரம்பத்தில் ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வரீங்க, சிலபஸ் படிக்க 1 வீக் எடுக்குதா, பரவாயில்ல எடுக்கட்டும். 10 நாள் எடுக்குதா, பரவாயில்ல எடுக்கட்டும். புக்ஸ் கலெக்ட் பண்ணணும், ஒரு 1 வீக் எடுக்குதா, எடுக்கட்டும், பரவாயில்ல. ஏன்னா அந்த பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த சிலபஸ் படிக்கிறதுக்கு 1 வீக் எடுக்குது, ஓகே, படித்து முடிச்சாச்சு. எப்போ கேட்டாலும் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். புக் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும், 1 வீக் எடுக்குது, பரவாயில்ல. இந்த மாதிரி அந்த பேஸை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ மினிமல் புக் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரி, அடுத்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்கேயுமே வந்து கிடைக்காது, இதை நீங்கள் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். அதில் ரூல் நம்பர் 3 என்னென்னா பிளான் பண்ணுறது. இந்த பிளானிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமாக வந்து உண்டு. ஏன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸ்லுமே பிளான்லாம் வந்து கொடுப்பாங்க. 1 இயர் பிளான், 1 டே பிளான், 1 மந்த் பிளான் எல்லாமே ஒன்று உண்டு. பட் பிளானிங்கில் பர் டே நான் எவ்வளோ வந்து படிக்க முடியும், என்னால் எவ்வளோ பண்ண முடியும். இப்போ டாப்பர் வந்து கொடுப்பாங்க, நான் 6 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன், 10 ஹவர்ஸ் படிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏஸ் அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காமல் கூட வந்து போகலாம், அது அவங்களுக்கு செட் ஆகியிருக்கும். உங்களால் என்ன வந்து பண்ண முடியும். ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் என்னால் எவ்வளோ படிக்க முடியும். தூக்கங்கள் போக, சாப்பிட டைம் போக என்னால் எவ்வளோ வந்து படிக்க முடியும். நான் 10 ஹவர் படிக்க போகிறேன் அப்படி முடிவு பண்ணுறீங்கன்னா எடுப்பில் 10 ஹவர்லாம் படிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது பண்ண முடியாது. நீங்கள் 10 ஹவரும் டைம் போட்டு படித்தாலும் அதை கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 4 மணி நேரம் மட்டும்தான் உருப்படியாக நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அப்போ 10 ஹவர்ஸ் மைண்டில் இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், பிளானை குட்டியாக வந்து போடுங்க. அதாவது ஒரு 1 இயர் பிளான் அப்படி வேண்டாம். ஒரு 1 வீக் பிளான், அப்புறம் 10 டேஸ் பிளான், அப்புறம் 2 வீக் பிளான், அப்புறம் 20 டேஸ், அப்புறம் 3 வீக், அப்புறம் 30. இந்த மாதிரி பிளானை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து போங்க. நீங்கள் பிளானை பிரேக் பண்ண சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியை நான் 1 டேயில் முடிக்கணும்னு பிளான் பண்ணீங்க, முடிக்க முடியல. அப்போ என்ன பண்ண முடியும், அங்கே மைண்டை டிமோட்டிவேட் ஆகும், நீங்கள் படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இதை பிரிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 25 கேள்வி, செகண்ட் டே 25 கொஸ்டின்ஸ், தேர்ட் டே 25, ஃபோர்த் டே 25, முடிச்சு போச்சு. நம்ம டார்கெட்டை இந்த 100 கேள்வி முடிக்கணுமே தவிர அது எவ்வளோ முடிச்சும் தேவையில்லை. டைம் இருக்குது, ஒரு 1 இயர் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், டைமை பிரேக் பண்ணிக்கோங்க. அந்த டைம் பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 ஹவர்ஸ் படிங்க, அடுத்த நாள் 3 ஹவர்ஸ், அடுத்த நாள் 4 ஹவர்ஸ். நம்ம டெய்லி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண தான் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பிளான் இல்லாமல் போகவே கூடாதுங்க. ரூல் நம்பர் 3 பிளானிங் ரொம்ப அவசியம். நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்கன்றதை இன்றைக்கே முடிவு பண்ணணும். அடுத்த வாரம் எப்படி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியோகிரஃபி இருக்குது, என்சிஆர்டிஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, பேப்பர் இருக்குது. ஒரு நாளைக்கு எதை வந்து கொண்டு போக போகிறோம். அண்ட் எல்லாத்தையுமே ஒரே நாளில் முடிக்க முடியாது. ஒரு நாள் பாலிட்டி, அடுத்த ஹிஸ்ட்ரி, அடுத்த ஜியோகிரஃபி, அண்ட் பாலிட்டி 1 ஹவர், கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஹவர், சிசெட் 1 ஹவர். இந்த மாதிரி டைமை நீங்கள் ப்ராப்பராக வந்து பிரிக்கணும். இந்த பிளான் இல்லாமல் நானும் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எதை படிக்கிறனே தெரியாதுங்க. படிப்போம், புக்ஸை மார்க் பண்ணுவோம், கிழிப்போம், எல்லாமே பண்ணுவோம். பட் ரிசல்ட்டு எதுவுமே வந்து இருக்காது. அதை வந்து பண்ணிடாதீங்க. ஸோ பிளான் ப்ராப்பராக பண்ணுங்கள். எல்லார் பிளானுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரிக்ட் டு இயர் உங்கள் பிளான் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸாக பரவாயில்ல, அடுத்த நாள் டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டே டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ டைம் போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. இது ரூல் நம்பர் 3. சரி, ரூல் நம்பர் 4 என்ன, சிலபஸை படிச்சுட்டேன், புக்ஸை வாங்கிட்டேன், பிளானை பண்ணிட்டேன். அடுத்தது என்ன, ரூல் நம்பர் 4
இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லைன்னா எக்ஸாமை கிராக் பண்ணவே முடியாது. கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சியை விட தொடர் பயிற்சி ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். பிளான் பண்ணிங்க, யார் ஃபாலோ பண்ணுறது? புக்கு வாங்கினீங்க, யார் படிக்கிறது? நீங்கள் தான் படிக்கணும். அப்போ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எடுத்த எடுப்பில் வராது. இதை நீங்கள் தான் பில்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணணும். டெய்லி படிக்கணும். ஒரு வாரம் 7 நாள் இருக்கா, மினிமம் ஒரு 4-5 டேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். படிக்க முடியல அப்படின்னாலும், கஷ்டமாக இருக்கனாலும் குறைஞ்சது ஒரு 5 நாளாவது தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கணும். அதை படிக்க தான் உங்களால் கண்டினியூட்டி கொடுக்க முடியும். டயர்டாகும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து போகும், பாடி வந்து எடுத்து கொடுக்காது, ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வரா மாதிரி இருக்கும், தலைவலிக்கும். எல்லாமே தாண்டி அந்த கன்சிஸ்டன்சி, இந்த படத்துக்கு போகிறது, என்டர்டைன்மெண்ட் பண்ண எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பட் அந்த படிக்கிற விஷயம் வரும்போது அதை தொடர்ச்சியாக பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸாக டெய்லி எழுதணும். இன்றைக்கி விட்டுடலாம், நாளைக்கு பார்த்துலாம்னா அது வந்து அப்படியே பையில் போயிட்டே இருக்கும். அதை பண்ணக்கூடாது. இந்த 4th ரூல் இன்றைக்கி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் அந்த மேலே இருக்கிற 3 ரூலுமே கையில் வந்து நிற்கும். இது எல்லாம் தாண்டி 5th ஒன் ரிசல்ட்டாக கையில் நல்லாவே அமையும். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணுங்க. ரூல் நம்பர் 1 சிலபஸ், ரூல் நம்பர் 2 புக் லிஸ்ட் மினிமலாக வச்சுக்கணும், ரூல் நம்பர் 3 பிளான் ப்ராப்பராக ஃபாலோங்க, ரூல் நம்பர் 4 கன்சிஸ்டன்சி. இதை கரெக்டாக இருந்தால் எக்ஸாம்ஸை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 4 ரூலுமே பெரிய ராக்கெட் சயின்ஸாக இல்லை, சாதாரணமான விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், ரிசல்ட்டும் வர மாட்டுது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் யூபிஎஸ்சி 2026க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. வித் ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் எல்லா என்சிஆர்டிஸ், யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 2 to 3 மந்த்துக்குள்ளே நம்ம ஃபுல் சிலபஸ், அந்த ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.